மாஸ்டர்ஸ் இன்றைய தியானம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதா பத்திரிஜா அவர்களையும் ஸ்ரீ ரங்கநாத் சார் அவரையும் இந்த மகாதா டிவி நிர்வாக குழுவும் ஜூம் செட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். மாஸ்டர்ஸ், நம்ம சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு, எப்படி நம்ம லய நிலைமைக்கு போகலாம், இல்லாமன்னா முக்தி நிலைமை தான், அவ்வளோதான், அதுக்கு போகலாம் என்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்கார், தெளிவாக சொல்லியிருக்காரு. கோட்டி பூஜை சமோ ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திரம் சமோ ஜப்பா, ஜப் கோட்டி சமோ தியானம், தியான கோட்டி சமோ லயா அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் நம்ம பூஜைன்ற விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பூஜைன்றது பார்த்தீங்களா, நம்மளுக்கு நிறைய கடவுள் மார்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் மார்கள் பிடிக்கும். ஸோ அந்த கடவுள் மார்களுடைய ரூபங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விசித்திரமாக இருக்கும் இல்லையா? விநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா ஏனமுகம், முருகனை பார்த்தாக்கா 6 முகங்கள், காளியம்மை பார்த்தாக்கா 10 முகங்கள், இந்த மாதிரிலாம் 20 கைகள், இந்த மாதிரிலாம் அவங்க வச்சுருக்காங்க. மற்ற தேவதரைகள் தேவிகள் படிக்க பார்த்தீங்கன்னா 4 கையில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற யாரும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளுக்கு குழந்தையா பிறந்தாங்களுக்கு நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்கள வழங்குறோம் நம்ம. ஸோ இதில் எதை குறிக்கிறது? இதெல்லாம் குறிக்கிறது, இந்த ரூபங்கள்லாம் குறிக்கிறது குணங்களை. ஸோ எப்படி நம்மளை காட்டுறது இந்த மாதிரி குணங்கள் இருக்குன்ட்டு? ஸோ அந்த குணங்களை வந்து ரூபத்தில் காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ராவணன் 10 தலை, ரொம்ப கெட்டவன், 5 ஆண் தத்துவம், 5 பெண் தத்துவம். அத்தனை கெட்ட குணங்களும், ஆண் தத்துவத்துடைய கெட்ட குணங்கள் எல்லாம், பெண் தத்துவத்துடைய கெட்ட குணங்கள் எல்லாம் 5 தல்லில் இருக்கு. காமக்குறுதலோ மத ஆங்காரங்கள் அதில் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த குணங்கள்ல நமக்குள்ள வந்தாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளா கடவுள் ஆகிடுவோம் இல்லையா? வேற எங்கேயோ தேடுறது கிடையாது. நம்ம கடவுளை வெளியில் தேடினா நடக்காது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனால் உள்பயணம் செய்யணும். உள்பயணம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி மெடிடேஷன் தாங்க, வேற வழி கிடையாது. ஓகே, ஸோ அதை மூச்சு மேலே காட்டு வச்சு நம்ம உள்ள பயணம் செஞ்சால் தான் நம்ம உள்ளே இருக்கிற கடவுள் உள்ளே கிடைக்கிறவன நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம உள்ளே இருக்கிறது தான் கடவுள், அதுதான் ஆன்மா, அதுதான் பரபிரம்மம், அதுதான் பிரம்மஸ்வரூபம், அதுதான் ஆத்மா. நிறைய பேர் சொல்லியிருக்கோம், நம்ம பேர் ஏதாவது இருக்கட்டும், ஆனால் மூலமான விஷயம் ஒன்று தான். ஆனால் உள்நோக்கி பயணம் செய்யணும். உள்நோக்கி பயணம் செய்யணும்னாக்க நம்மளுக்கு அது பிடிக்காது இல்லையா? எவ்வாறு வெளில சுற்றிட்டே இருப்போம் நம்ம. அதனால அலைப்பயிற மனதை ஓடத்தில் நிற்க வைக்கணுங்க. அதுக்காக என்ன பண்ணுறது? அதுக்காக தான் ஒரு ரூபம். கண்ணு தெரிஞ்சாதானே ஒத்துக்கிறேன் நான், இல்லாட்டி ஒத்துக்க மாட்டேன் இல்லையா? ரூபம் இருந்தானாக்கா அதுக்கு ஒரு பேர் இருக்கணும், நாமம். ஸோ ரூபநாமம் இருந்தால் தான் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த பூஜைன்றது. ஒரு இடத்துல ஒரு ரூபத்தை எடுத்து வந்து முன்னாடி நிற்க வைப்பா, அதுக்கு ஒரு பேர் வை அப்படின்ட்டு. இதெல்லாம் எதை குறிக்கும்? இந்த ரூபத்தை நாம எதை குறிக்கும்? ரூபம்ன்றது குணங்களை குறிக்கும், நாமம்ன்றது குண தத்துவத்தை குறிக்கும். ஒரு உதாரணம் எடுத்துக்கினாக்க, இப்போ விநாயகர் விநாயகர் விசிஷ்டமான நாயகன், விசிஷ்டமான, சிரேஷ்டமான, உன்னதமான, உயர்ந்த நாயகன், அதான் விநாயகர். பார்த்தீங்கன்னா பேர்லேயே வருது பாருங்க. சிவன், சிவனாக்க சுபங்களை கொடுக்குறவன் பாருங்க, எல்லா சுபங்களும் கொடுக்குறவன். அதே மாதிரி விஷ்ணுனாக்க அத்தனையும் நிறைஞ்சிருக்கிறவன், சர்வவியாபி. இந்த மாதிரி குணங்கள் தகுந்த மாதிரி நாமம் இருக்கும், ரூபம் இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் எதுக்கு வந்தது? இதெல்லாம் எதுக்கு வந்தனாக்க பாத்திர சுத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? சீக்கிரமா உள்ளுக்கு நம்ம பயணம் செய்ய மாட்டோம். அதுக்கு ஏதோ ஒரு வழி காட்டணும் இல்லையா? இந்த பூஜைன்றது வந்தது காரணமே பாத்திர சுத்தி. பாத்திர சுத்தினாக்க பாத்திரம்னா பாத்திரம் அது சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், பால் பாத்திரம், டெய்லி பால் வாங்குகிறோம்
பால் வாங்கிட்டு காசுறோம் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலுக்காக உபயோகப்படுத்துகிற அந்த பாத்திரத்தை நீங்கள் கழுவிட்டு சுத்தமாக மறுநாளைக்கு வச்சுருவீங்க. அந்த பாத்திரத்தில் வேறு எந்த பொருளும் இப்போ சமைக்க மாட்டீங்க. ரசமோ சாம்பாரோ கூட்டோ அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. பருப்பை செய்ய மாட்டோம். சாதம் கூட வடிக்க மாட்டோம் பால் பாத்திரத்தில். ஏன்? என்ன காரணம்? ஒரே பாத்திரத்தை வச்சுருப்போம் நம்ம பாலுக்காக. பார்த்தீங்களா? அப்போ ஒரே பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ அந்த பாத்திரத்துலேயே மறுநாள் பால் வாங்கலாம் இல்லையா? சுத்தம் படுத்தாத என்ன ஆகும்? கெட்டுரும். அதனால் பாத்திரம் ஒன்று தான் இருக்கும். அதை சுத்தப்படுத்தி திருப்பி பாலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா பாத்திரங்களும் நிறைய பொருள் சமைக்கலாம். ஆனால் பால் பாத்திரத்தில் பால் தவிர சமைக்க மாட்டோம். சுத்தப்படுத்தி வச்சுப்போம். அதுக்கு என்ன காரணம்? பாத்திரம் சுத்தியாக இருந்தால் தான் பால் நல்லபடியாக நம்ம அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது கெட்டுரும். சுத்தம் இல்லாத கெட்டுரும். இப்போ உடல் மனம் அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அது சுத்தமாக இருக்கணுங்க. அது சுத்தமாக இல்லைன்னு வச்சோங்கன்னா நம்ம எவ்வளோ பண்ணாலும் ஏற்றுக்க முடியாது. ஸோ இங்கே பாத்திரம்ன்றது என்ன அப்படின்னாக்க நம்முடைய மனம். அது சுத்தமாக இருந்தால் தான், அதாவது சாந்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மனதுக்குள்ள என்னென்ன வருதோ அதை சரியாக ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம பண்ண போகிற தியானங்க. தியானத்தினால என்ன ஆகுது? மனதில் இருக்கிற எல்லா யோசனைகளையும் சுத்தப்படுத்திடுறோம் நம்ம இல்லையா? அதுதான் பாத்திர சுத்தி. அந்த பாத்திரம் சுத்தமாகறதுக்கு தான் இந்த பூஜைன்றது வந்திருக்குங்க. பார்த்தீங்களா? பாத்திர சுத்தி என்ன? மனதில் இருக்கிற எல்லா யோசனைகளும் ஜீரோ பண்ணிடணும் இல்லையா? அதுதான் பாத்திர சுத்தி. அப்போ ஜீரோ பண்ணணுன்னாக்க என்ன அர்த்தம்? நார்மலாக ஒத்துக்க மாட்டோம் நம்ம. அதனால ஏதோ ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் வச்சு ஒரு விக்கிரத்தை எடுத்து வந்து வந்தாச்சு. அந்த மாதிரி தான் பூஜை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? விக்கிரத்தை எவ்வளோ தூரம் பார்ப்பீங்க நீங்கள்? அந்த பூஜை பண்ணுற விக்கிரத்தை பார்க்கணுன்னாக்க அலைப்பாயிர மனதை ஒரே இடத்த எடுத்து வந்து நிற்க வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் ஒரு உருவம் வந்திருக்கு, முன்னாடி ரூபம் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ சமயம் அதை பார்ப்போம் நம்ம. மனம் வந்து பார்த்தீங்கன்னா, மனம் வந்து ஒரே இடத்துல நிற்கிறதுக்கு அதுக்கு பிடிக்காது. அது மாறிட்டே இருக்கும். வேறு வேறு ரூபம், வேறு வேறு இடத்துக்கு தாவிட்டே இருக்கும். ஒரே விஷயத்து மேலே அது ஒட்டிகிட்டு இருக்காது, பிடிக்காது. இப்போ நம்ம கண்ணாமண்ணா நான் அலைப்பாடுற மனதை ஒரு இடத்த எடுத்து வந்து வைக்கணும். அதுக்காக விக்கிரகம் வந்துருக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சரி, ஒரு சாமி படம் எடுத்து வந்து வச்சாச்சு, இல்லை பிள்ளையாருடைய விக்கிரகத்தை எடுத்து வந்து உள்ளே வச்சாச்சு. வச்சுட்டு பின்ன வச்சுட்டு எவ்வளோ சாமி பார்ப்பீங்க நீங்கள்? திருப்பி மனம் கண்ணாமண்ணான்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால்தான் பூஜை விதிமுறை செயல்பாடு வந்திருக்குங்க. பார்த்தீங்களா? அதனால தான் பாருங்க மாஸ்டர்ஸ், நீங்கள் கவனிச்சிங்களோ இல்லையோ, அதுக்கு ஒரு புக் இருக்கும். இப்போ தான் மொபைல் எல்லாமே வந்துடுச்சு இல்லையா? அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கும். நம்ம சொல்கிறத கேட்டு நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஓகே. சரி, அந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த தெய்வத்தையாவது நிறைய விரதங்கள்லாம் இருக்குது. விநாயகர் விரதம், கேதாரேஸ்வர விரதம், வரலட்சுமி விரதம், இந்த மாதிரி நிறைய விரதங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணுறோம் இல்லையா அப்போல்லாம் இல்லையா? ஸோ எந்த வழிபாடு நம்ம பண்ணுறீங்களோ, எந்த பூஜை பண்ணுறீங்களோ, எந்த விரதம் பண்ணுறீங்களோ, எதை பண்ணாலும் ஒரு மனுஷனுக்கு எந்த விதமாக நம்ம பரிமாறுறோமோ, ஒரு மனுஷனுக்கு எந்த விதமாக மரியாதை கொடுக்குறோமோ, அதே மாதிரி தாங்க நம்ம சாமியை கூட பார்க்குறோம். இப்போ பாருங்க, விநாயகர் விரதத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக விநாயகர் எடுத்துக்க இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கு? மனதை வந்து ஒரே இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. பாத்திரம் சுத்தி மற்ற யோசனை வரக்கூடாது. எந்த பிள்ளையார் வச்சிங்கன்னா பிள்ளையார் மேலே தான் யோசனை இருக்கணும். அப்போ அதிகமாக அந்த யோசனை அந்த மாதிரி இருக்கு. அதுலேருந்து மனம் ஓடிக்கூடாதுங்க. அது மேலேயே ஒட்டுற மாதிரி ஒரு காரியம் பண்ணணும். அதுதான் பூஜை. அது ஒரு மனுஷனுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தானாக்கா
எப்படி நம்ம அந்த விருந்தாளியை பார்த்துக்கிறோம், அதே மாதிரி தான் கடவுள் கூட நம்ம பார்த்துக்கிறோங்க. விரதத்தில் நீங்கள் பாருங்கள் இப்படி. ரைட், ஓகே. ஜாயாமி ஆரம்பிக்கும் போது தியானம். ஜாயாமி தியானம் என்ன? இன்வைட் பண்ணுறது அவரை பார்த்து நினைக்கிறது. யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வரணும் அப்படின்னாக்கா அவரை பார்த்து நினைக்கிறோம் இல்லை, முதல்ல நம்ம நினச்சோனாக்கா உடனே அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்றதோ, திருப்பி ஆவாகயாமி ஃபோன் பண்ணி இன்விடேஷன் கொடுப்போம், நம்ம பத்திரிக்கை கொடுப்போம் இல்லையா, நீங்கள் வாங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, வீட்டுக்கு வாங்க. அவர் நினச்சி ஒரு ஃபோன் பண்ணியோ இல்லாட்டி மொபைல்லையோ வாட்ஸ்அப்லேயோ நம்ம இன்விடேஷன் அனுப்புகிறோம் இல்லையா. அப்புறம் அவங்க இன்விடேஷன் அவங்க வருவாங்க. ஆவாகயாமி, ஆவாகனம்னா அவங்கள வர வைக்கிறது. ஒவ்வொருக்கும் ஒரு வரதம் இருக்குது. ஜாயாமி, ஆவாகயாமி, ஒவ்வொருத்துக்கும் ஒரு சின்ன மந்திரம் இருக்கும், ஒரு 4-5 வரிகள். அதை வச்சு நம்ம அவங்கள வர வைக்கிறோம். மாஸ்டர்ஸ் திருப்பி திருப்பி நினைவு வச்சுக்கணும், இந்த பூஜைன்றது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா மனதை மற்ற யோசனையிலேருந்து விடுபட்ட வச்சு ஒரே விஷயத்து மேலே யோசனை எடுத்துன்னு வரத்துக்கு தான். விநாயகர் விக்கிரகம் இருக்குனாக்கா அது மேலே தான் நம்முடைய யோசனை மொத்தம் இருக்கணும், மற்ற எங்கேயும் போகக்கூடாது. அதுக்காக தான் இது வந்திருக்கு. ஸோ விநாயகரை வர வைக்கிறோம். ஆவாயாமி, அவர் வந்தவொடனே எப்படி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறோம். அவர் வந்தோடனே யாராவது வீட்டுக்கு வந்தானாக்கா, பழைய காலத்தில் எப்படி இருக்காங்க, யாராவது வீட்டுக்கு வந்தானாக்கா அவங்க கால் கழுவுறதுக்கு, கை கழுவுறதுக்கு, முகம் கழுவுறதுக்கு தண்ணி கொடுப்போம் இல்லையா. இப்போ தான் எல்லாம் ஷூ போட்டு அது போட்டு வராங்க. எவனோ அதெல்லாம் கட்டுப்படுத்துறது, ஏதாவது அதை சட்டப்படுத்துறது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆனால் பழைய காலத்தில் யாராவது வீட்டுக்கு வந்தானாக்கா முதல்ல அவங்க கால் கழிப்பாங்க, செருப்பெல்லாம் வெளில விட்டு. பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி, கால் கழுவுறதுக்கு தண்ணி. ஹஸ்தையோ ஒரு அர்ஜுன் சமர்ப்பயாமி, கை கழுவுறதுக்கு தண்ணி. சுத்த ஆச்சமணியன் சமர்ப்பயாமி, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு, முகத்தை கழிச்சுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு. யாராவது வீட்டுக்கு வந்தால் முதல்ல தண்ணி தான் குடிப்போம் இல்லையா. ஒன்று கால் கழுவி கை கழுவி வீட்டுக்குள்ள உட்கார்ந்த உடனே முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி. அதுதான் இப்போ காஃபி குடிக்கிறீங்க, அதுவே சமாச்சாரம். ஓகே. ஸோ சுத்த ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, இதெல்லாம் என்னது, ஒரு சராசரி மனுஷன் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம தெய்வத்தையும் பார்க்குறோம். ஆனால் அந்த 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 விநாயகர் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி, அவரை நம்ம வரவேற்ற மாதிரி, அவர் கை கழுவுறதுக்கு கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்த மாதிரி, அந்த மாதிரி பாவனை நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்க, அப்போ வேற விதமான யோசனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. பாருங்க, இதுதான் நம்ம உடைய முக்கியமான விசேஷம் இல்லையா. ஸோ ஓகே, வந்தாச்சு. வந்த பிறகு காஃபி குடிக்க தண்ணி கொடுத்துட்டு ஆச்சமணி சாப்பியாமி, அப்புறம் ஓகே போய் குளிச்சுட்டு வாங்க. ஊர்லேருந்து வந்தால் என்ன பண்ணுவீங்க, சாப்பியாமி தண்ணியில் போய் குளிச்சுட்டு வாங்க. ஓகே, குளிச்சுட்டு வந்த பிறகு உட்கார்ந்த பிறகு அப்புறம் நீங்கள் அசோத்திர சத்துறாங்க. என்னது என்னது, இது புகழ் தான். ஸ்தோத்திரம் பண்ணுறது என்ன, ஸ்தோத்திரம் சத்துராமன்னா புகழ் தான். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறான், பையன் என்ன பண்ணுறான், பொண்ணு என்ன பண்ணுறது, இதெல்லாம் குசலம் விசாரிக்கிறது. அதுதான் ஸ்தோத்திரம், புகழ்கிறது. ஓ பையன் அமெரிக்காவில் இருக்கானா, என்ன பண்ணுறான், இப்படி இருக்கு, இதெல்லாம் அவங்க பற்றி குசலம், அவங்க பற்றி குடும்பத்தை பற்றி கேட்கறது. இதெல்லாம் பண்ணுறோம் நம்ம விருந்தாளிக்கு இருக்கல இல்லையா. அதே மாதிரி இந்த பூஜா விதிமுறையிலையும் அதே தான் பண்ணுறோம். ஸ்தோத்திரம், அஸ்வதராமம், புஷ்பங்களோட பூஜை பண்ணுறது, மரியாதை, அவ்வளோதான். இதெல்லாம் இருக்கு, வேற யோசனை வரக்கூடாது, ஒரே யோசனை இருக்கணும். நமக்கு கண்ணுக்கு தெரியலன்னா ஒத்துக்க மாட்டோம், அதனால ஒரு விக்கிரகம், அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், நாமம் ரூபம், அந்த விக்கிரத்தோடு இருக்கணும். அதனால இந்த பூஜை விதிமுறை வர வைக்கிறது, கை கழுவுறது, கை கால கழுவுறது, தண்ணி கொடுக்கறது, ஒந்த பிறகு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்கறது, அப்புறம் சாணம் கொடுக்கறது, சாணம் பண்ண பிறகு வஸ்திரங்கள், நம்ம துணி கொடுப்போம் இல்லையா, லுங்கியோ இல்லாட்டி புடவையோ இல்லாட்டி நைட்டியோ ஏதாவது கொடுப்போம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு. நம்ம விருந்தாளிக்கு வந்தாங்கனாக்க நம்ம டவல் கொடுக்கலையா ஸ்நானம் பண்ணுறதுக்கு, நம்ம வீட்டு டவல் தான் கொடுப்போம். பார்த்தீங்களா.
வந்த பிறகு நம்ம துணிமணியை கூட வைப்போம், நம்ம கட்டிக்கிறதுக்கு லுங்கி கொடுப்போம், லுங்கி உட்காருங்க. லேடிஸ் சொன்னாக்கா புடவையாவது ஏதாவது ட்ரெஸ் கொடுப்போம், போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. வஸ்திரம் சமர்ப்பியாமி, அப்புறம் குசல விசாரிக்கிறது, தோத்திரம். பார்த்தீங்களா? அதில் ஆன பிறகு தூபமாக கிராப்பியாமி, தீபம் தரிசியாமி, லைட்டில் ஃபேனில் போட்டு ஏசி போட்டு அவங்கள மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு பிறகு நைவேத்தியம், சாப்பாடு, வாங்க சாப்பிடலாம். வேலையை பொறுத்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு, காலைல வந்தால் பிரேக்ஃபாஸ்ட்டு, இல்லை உணவு சிற்றுண்டி, இல்லை மத்தியானம் வந்தானாக்கா முழு சாப்பாடு, நைவேத்தியம். பார்த்தீங்களா? இந்த ப்ராசஸில் என்ன ஆகுது, இந்த விதிமுறையில் என்ன ஆகுது, நம்மளுடைய எண்ணம் அப்புறம் திருஷ்டி ஒரே ஒரு விக்கிரகத்து மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அதுலேருந்து வெளில வரக்கூடாது. அதுக்காக தான் இது நாமரூபம் இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு பூஜைன்றதை ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? பாருங்க எவ்வளோ பின்னாடி எவ்வளோ இது இருக்கு. மாஸ்டர்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கலாங்க, நம்ம வந்த வீட்டு சாப்பாடு போடுறோம் இல்லையா, நைவேத்தியம். ஓகே, பிள்ளையார் வந்திருக்காரு, பிள்ளையாருக்கு பிடிச்சதுன்னு கொழுக்கட்டை இல்லையா, கொழுக்கட்டை வைக்கிறீங்க, எல்லா விதமான சாப்பாடில் பண்ணுறீங்க, புஷ்பங்கள், பழங்கள், அப்புறம் தேங்காய், இதெல்லாம் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம். எதுக்கு நைவேத்தியம் பண்ணுறீங்க? பகவான் சாப்பிடுவாருன்ற ஒரு யோசனையோடு தான் இல்லையா, அந்த பாவனையோடு தான் இல்லையா. சரி, ஓகே, நம்ம பூஜை பிள்ளையார் வணங்கணும், பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம பண்ணுற பூஜையோடைய விதிமுறை. உடனே அவர் கொழுக்கட்டை தும்பிக்கையோட 2 கொழுக்கட்டை எடுத்துக்கினாரு, இல்லை கையோட 2 லட்டு எடுத்துக்கினாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே 2 லட்டு எடுத்துக்கினாரு, இல்லை கொழுக்கட்டை எடுத்துக்கினாரு. நீங்கள் நைவேத்தியம் வைப்பீங்களா? உண்மையிலே உடனே பயந்துருவீங்க, ஐயோ என்ன இவர் சாப்பிட்றாருன்னு. இப்போ ஏன் நைவேத்தியம் வச்சிங்க? அவர் சாப்பிட்றதுக்கு தான் வச்சிங்க. நீங்கள் உண்மையிலே அவர் சாப்பிட விரும்பும்போது நீங்கள் பயந்துடுறீங்க, விரும்ப மாட்டேன்றீங்க, வேணாப்பா அப்படின்றீங்க. அப்போ ஏன் நைவேத்தியம் வைக்கிறீங்க? என்ன விஷயம், என்ன நினச்சி வைக்கிறீங்க நீங்கள்? உண்மையிலே அவர் சாப்பிட்றாருன்னு நினைக்க. பார்த்தீங்களா மாஸ்டர், எப்போ நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோமா, அவர் சாப்பிட மாட்டாருன்னு தெரிஞ்சு நீங்கள் வைக்கிறீங்க. மாஸ்டர்ஸ், பதார்த்தத்தில் 2 விஷயங்கள் இருக்குது, ஒன்று ஸ்தூலம், ஒன்று சூக்ஷ்மம். எந்த பதார்த்தலையாவது 2 விஷயங்கள், ஸ்தூலமாக இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுற இந்த சோறு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் சூக்ஷ்மம், அதில் இருக்கிற சக்தி, ஆற்றல். பார்த்தீங்களா? ஆற்றல் தான் அவங்க, அதில் இருக்கிற ஆற்றல், நம்ம பாவனையோடு கொடுக்குற ஆற்றல் தான் அந்த பகவான் என்ற தத்துவம் எடுத்துக்கிறது. சோளமாக இருக்கிறது எதுவும் எடுத்துக்காது. சோளமாக இருக்கிறது எடுக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் யாரும் நைவேத்தியம் வைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்கள் வைக்கல, நான் கடவுள் தானே எல்லா இடத்துல இருக்கார் இல்லையா, நீங்கள் உண்மை வைக்கலன்னாக்கா அவர் இருக்கிறதுல சாப்பிட ஆரம்பிச்சிடார். அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்றும் பண்ணல, வைக்கலை, ஆனால் அவர் என்ன பொருளுக்கோ சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். அவர் சமைச்சு போடணுன்னு இருக்கு, எல்லாத்தையும் எல்லாமே சாப்பிடுவார்ல, அவர் எதுனாலும் சாப்பிடுவார் இல்லையா, சமைச்சு தான் போகணுன்னு இருக்கு. நீங்கள் சமைக்கலைன்னாக்கா வெறுமை இருக்கிற அரிசியும் பருப்பையும் சாப்பிடுவார். நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் தான் முழு சக்திமானாச்சே, எது வேணாலும் பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ சாமி என்னது இந்த மாதிரி, வேணாம் உங்களுக்கு இல்லையே சாப்பிடுவார் எல்லாத்தையுமே. அப்போ பகவான் விக்கிரத்தை நீங்கள் யாராவது வச்சுப்பீங்களா? யாருக்காவது தைரியம் இருக்கா கடவுள் விக்கிரத்தை வீட்டில் வச்சுக்கிறதுக்கு, ஃபோட்டோ வச்சுக்கிறதுக்கு? நீங்கள் எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் எல்லாத்தையும் சாப்பிடுவார். யாருக்கு தைரியம் இருக்கு? அப்போ நீங்கள் நைவேத்தியம் வைக்கிறீங்கன்னாக்கா என்ன அர்த்தம்? அதை அவர் சாப்பிட மாட்டாருன்ற ஒரு முழு நம்பிக்கையோட தான் வைக்கிறீங்க. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ், இங்கே பாவனை தான் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் எல்லாத்தையும் தயார் பண்ணுறீங்க.
எல்லாமே அந்த கடவுள் தத்துவத்துலேருந்து தான் வருது. அந்த கடவுள் தத்துவத்துலேருந்து நம்மளுக்கு வருதுனாக்கா அதுக்கு ஒரு நன்றி கடனாக தான் நம்ம நைவேத்தியத்தை வைக்கிறீங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் கிவிங். அத்தாட வேறு எதுவும் கிடையாது. உண்மையில் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாக்கா ஒருத்தன் கூட கடவுள் படத்தை வீட்டில் வச்சுக்க மாட்டான். ஏன்னா எல்லாரும் சாப்பிடுவார். நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டி அவர் சாப்பிடுவார். சப்போஸ் சாப்பிட்றதுக்கு வீட்டில் எதுவுமே இல்லைன்னு இருந்துச்சோன்னா இருக்க டேபிள் சேர் கூட சாப்பிடுவார். எல்லாமே சாப்பிடுவார் அவர். டிவி, ஃப்ரிட்ஜ் அத்தனையுமே சாப்பிடுவார். அப்போ யார் நினச்சிப்பான் வீட்டில் கடவுள் படத்தை தூக்கி குப்பைத்தட்டில் போட்டுருவாங்க. எப்போ யோசிச்சு பார்த்தீங்களா இதை? உண்மையிலே சாப்பிட்டா என்ன ஆகுன்ட்டு பார்த்தீங்களா மாஸ்டர்? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்ம பண்ணுற பூஜை கஷ்டம் என்ன இருக்குது? எல்லாம் போலி பூஜை தான். உண்மையிலே சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னு வைக்க மாட்டேங்குது, போலி பூஜை. ஸோ மாஸ்டர்ஸ் நம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ என்ன இது பின்னாடி தத்துவம்? பாத்திர சுத்தி. கண்ணமண்ண இருக்கிற மனதில் இருக்கிற யோசனைகளை கம்மி பண்ணி ஒரே விஷயத்து மேலே யோசனை எடுத்துன்னு வரதுக்கு தான் இந்த பூஜைன்றது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒரே விஷயத்து மேலே எவ்வளோ தூரம் நம்ம பார்ப்போம் அந்த விக்கிரகத்தை. அதனால இந்த பூஜை விதிமுறை வந்திருக்கு. அந்த விதிமுறை மூலயமா நம்ம ஒரு சராசரி மனிதன் எப்படி நம்ம விருந்தாளி எப்படி நம்ம வர வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த விதிமுறை. வீட்டுக்கு கூப்பிடுறது, காலை கழுவுறது, கையில் தண்ணி கொடுக்கறது, அப்புறம் வந்து சாப்பிட்றது தண்ணி கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆடைகள் கொடுக்கறது, அப்புறம் சாப்பாடு போடுறது, நைவேத்தியம். அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆரத்தி கொடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏசி போட்டு. பார்த்தீங்களா? இதுதான் விதிமுறை. ஸோ அவ்வளோ சமயம் நம்மளுடைய மனம் மற்ற விஷயங்களை யோசிக்காத ஒரே விஷயத்து மேலாம் ஒட்டிட்டு இருக்கணும். அதுக்காக தான் இந்த பூஜை வந்துருக்கு. ஆனால் அப்படி நடக்கிறத நீங்கள் பாருங்க. உண்மையில அப்படி நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னாக்க ரொம்ப அற்புதம். ஆனால் அப்படி நடக்கலையே. பூஜை பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஸ்டவ்வில் குக்கரில் சவுண்ட் வந்துச்சுனாக்கா என்ன ஆச்சு பாரு, குக்கர் 5-6 விசில் வந்துடுச்சு. ஏன்னா ஒரே இடத்துல ஓட்டிகிட்டு இருக்கணும் மனம். எங்கே போச்சு மனம்? இல்லை யாராவது மொபைல் அடிச்சாங்கன்னாக்கா ஐயோ யார் ஃபோன் பண்ணுறாங்க எடு. நம்மளுடைய பூஜை விதானம் எதுக்கு வந்திருக்கு? மனதை ஒரே இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு, ஒரே விஷயத்து மேலே. மொபைல் இல்லை காலிங் பெல் யாரும் அடித்தான், யார் வந்தால் பாரு. எங்கே போச்சு உங்களுடைய கவனம்? அதுலேருந்து ஒட்டி வெளியே வந்துடுச்சு. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? அதனால் பிரயோஜனம் கிடையாது, போயிடுச்சு. மாஸ்டர்ஸ் நம்ம ஒன்று நினைவு வச்சுக்கணும். எந்த கடவுளும் நம்மளுக்கு அது தத்துவம் தான். நல்லது பண்ண மாட்டாங்க, கெட்டது பண்ண மாட்டாங்க. அப்போ நல்லது பண்ணி கெட்டது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாக்கா அப்புறம் அவங்க எப்படி கடவுள் ஆவாங்க? அவங்களும் ஒரு மனுஷன் ஆகிடுவாங்க இல்லையா? அதனால் எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க, சாட்சியாக பார்த்துட்டே இருப்பாங்க. யாவன் எந்த கர்மா பண்ணுறாங்களோ அந்த கர்மா பலன் அந்தந்த ஆன்மா தான் அனுபவிக்கணும். ஸோ அவங்களுடைய வேலை என்ன? அந்த கர்மா பலனை சேர்க்க வைக்கிறது தான். அவங்கவுங்க பண்ண கர்மா பலனை அவங்கவுங்க அனுபவிக்கிற மாதிரி சேர்க்க வைக்கிற பொறுப்பு தான் இந்த கடவுள்ன்ற தத்துவத்துக்கு இருக்கு. அவன் உள்ள கிடக்கிறான் இல்லையா? ஸோ நம்ம ஆன்மா தான் அது பிரகாரம் செயல்படுத்தும். எல்லா விதமான விஷயங்களும் சூழ்ச்சி பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிறவை எடுக்கும். பிறவை தகுந்த மாதிரி தாய் தகப்பனை யாருக்கிற தேர்ந்தெடுத்துக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மனைவி மக்களையும் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் எதிரிகளையும் எல்லாமே தேர்ந்தெடுத்துக்கும். பார்த்தீங்களா? ஸோ இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மெடிடேஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் உள் பயணம் செஞ்சு கடவுளை பார்த்துருக்காங்க, கடவுளோட பேசியிருக்காங்க. சிவபெருமான் கைலாயத்தில் இருப்பார் இல்லையா? நிறைய பேர் மெடிடேஷன் சிவபெருமானோட பேசியிருக்காங்க. அவர் சிவபெருமானோட பேசி சொல்லுவாங்க, என்ன அவர் பார்த்தா எவ்வளோ சர்வசாதாரணமான ஒரு மனுஷன்ட்ட இருக்கார்.
சிவபெருமான் ஹிமாலயா சுற்றிலே இருக்கார். என்ன அது நாங்கள்லாம் பார்த்தாக்க நீங்கள் பெரிய ஓம் ஃபுல்லாக சாம்பலை வச்சுக்கிட்டு கையில் திருசூலத்தை வச்சுக்கிட்டு உள்ள ஃபுல்லாக ஜடையிலேருந்து கங்கா வெயிலில் கொட்டுறது, அப்புறம் வந்து நீங்கள் எருமாட்டு மேலே போறீங்க, நீங்கள் நந்தி மேலே போறீங்க. இந்த மாதிரி தான் உருவத்தை நாங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படின்னாக்கா சிவபெருமன் கேட்டாரா, ஐயோ அப்படியா, எனக்கு தெரியாது, உலகத்தில் மனுஷங்க இந்த மாதிரி தான் நினைக்கிறேன், என்ன நான் அந்த மாதிரி இல்லையே, பாருங்க நார்மலாக இருக்கேன். வெங்கடேஷ் பெருமாள் பார்த்தீங்களா, வெங்கடேஷ் பெருமாள் பெரிய நாமத்தை வச்சுக்கிட்டு ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் சங்கம் குடிச்சிட்டு இந்த மாதிரி அவருடைய விக்கிரகம் இருக்கு இல்லையா. ஸோ வெங்கடேஷ் பெருமாளை போய் மெடிடேஷனில் பேசியிருக்கோம். வெங்கடேஷ் பெருமாளோட அவர் சர்வசாதாரண மனுஷனாட்டம் அந்த அந்த ஏழாவது சிகரம், அந்த 7வது மலை மேலே ஒரு குகையில் உட்காந்து தவம் பண்ணுறாரு. அவரை பேசிக்கோங்க நிறைய பேர் மெடிடேஷனில் சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சங்கரை பிடிச்சிட்டு மேலே உட்காந்து நிற்கிற மாதிரி இந்த மாதிரி, ஐயோ அந்த மாதிரிலாம் நான் கிடையாதுப்பா, நான் யாருக்கு எதுவும் பண்ணுறது கிடையாது, நான் உட்காந்து தவம் பண்ணிட்டே இருக்கேன். அவங்கவுங்க கர்மா விதி பிரகாரம் அவங்கவுங்க நிற்கிறாங்க பெறாங்க, நாங்கள் அதுக்கு எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ பகவான் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நம்ம உழைக்கிறோம், நம்பிக்கை வரவங்களை வச்சு நம்ம உழைக்கிறோம். நம்ம உழைக்க தகுந்த மாதிரி பலன் நம்மளுக்கு தான் கிடைக்கிறது. நம்பிக்கை தான் வர மாதிரி வச்சுருக்கோம், அவ்வளோதான். அவர் எதுவுமே பண்ணுறது கிடையாது, எந்த கடவுளும் எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க. பாருங்க, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வெங்கடேஷ் பெருமாள் எனக்கு பிஸ்னஸில் 1,00,000 ரூபாய் லாபம் வந்தாக்க நான் ஒரு 10% உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறேன். பிஏ வெங்கடேஷ் பெருமாள் கமிஷன் ஏஜென்ட்டா? ஏங்க உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கணும், அவர் நீங்கள் போடுற 10,000 ரூபாய் இடிச்சு காத்துட்டு இருக்கணுமா? என்ன நினைக்கிறோம் நம்ம கடவுள் பற்றி? பார்த்தீங்களா, எனக்கு வந்து இப்போ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணாக்க நான் தலைமுடி கொடுக்குறேன். ஐயா என்ன உன் தலைமுடிக்காக அவர் ஒன்று ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆக்கணும்? நீ உழைச்சி நீ வந்து நீ நல்லா படித்தானாக்கா நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர போகிற. உழைப்பு உண்டு இருக்கணும். அவர் மாதிரி விசுவாசம் வைக்கிறீங்க, அவ்வளோதான். அவர் நம்மளுக்கு ஏதோ உதவி பண்ணுவார். அவர் நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டார், நல்லது பண்ண மாட்டார், கெட்டது பண்ண மாட்டார். அவனும் ஒரு மனுஷன் ஆகிடுவான் நல்லது கெட்டது பண்ணாக்க. நம்ம உழைக்கிறோம். உங்களுக்கு ஏங்க 1,00,000 ரூபாய் லாபம் கொடுக்கணும்? அவர் நீங்கள் போடுற 10,000 ரூபாய் இடிச்சு அவரை பார்த்துட்டு இருப்பார், எப்போ வருவாங்க எப்படியில் போடுவான்ட்டு. என்ன நான் பண்ணிக்கிறோம்? கடவுளை பற்றி நம்ம என்ன எவ்வளோ கேவலமான கமிஷன் எடுத்துட்டு ஆகிட்டோம் கடவுளை. பார்த்தீங்களா மாஸ்டர், இது சரியான பாவனை கிடையாது. ஸோ கண்ணா பெண்ணான்ற ஓடுற அந்த மனதை ஒரே விஷயத்து மேலே ஒட்டி வைக்கிறதுக்கு தான் பாத்திர சுத்தி. அதுக்காக இந்த பூஜை முறை உண்டு. அதே மாதிரி நம்ம விரதம் பண்ணுறோம், வரலட்சுமி விரதம் பண்ணுறோம் இல்லையா? விரதம் பண்ணும்போது என்ன ஆகுது, எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு நம்மளுக்கு இருக்கிற ஏதோ ஒரு பொருளை மனப்பூர்வமாக கொடுக்குறோம். அது எதிரி கூட கூப்பிட்றோங்க நம்ம விரதம் பண்ணும்போது. பார்த்தீங்களா, நம்ம ஏதோ ஒரு பொருளை நைவேத்தியமாக வச்ச பொருளை அவங்களுக்கு கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறீங்க? எதிரி கூட ஏன் கொடுக்குறீங்கன்னு, இன்னொருத்தரை கொடுக்கணுன்ற குணம் நம்மளுக்கு வரணும், பழக்கம் நம்மளுக்கு வரணும், எதுவுமே எதிர்பார்க்காத. அதுக்காக விரதம் வந்திருக்கு. இல்லை வெறுமனே கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆனால் புண்ணியம் வரும்னு நம்ம நினச்சி கொடுக்குறோம். மாஸ்டர்ஸ், இந்த பூஜை முறையில் நிறைய 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 ஆன்மீகம் அடங்கியிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டுத்தனமாக இதை பண்ணி சுய லாபத்துக்காக இது பண்ணாக்க எனக்கு வேற ஏதாவது வரும் அன்ட்டு நீங்கள் விரும்பி பண்ணுறீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடப்புறது கிடையாது. உண்மையிலேயே கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்க எதுவுமே எதிர்பார்க்காத, அதுதான் நிஷ்காம கர்மா. காம கர்மானாக்கா எதை எதிர்பார்த்து பண்ணுறது, நிஷ்காம கர்மானாக்கா எதுவும் எதிர்பார்க்காத பண்ணுறது. ஒரு எதிரி கூட நம்ம கூப்பிட்டு கொடுக்குறோம், கோழி வைக்கிறோம். கோழி வைக்கும்போது வீட்டில் இருக்க அக்கம் பக்கம் அத்தனை பேரும் கூப்பிடுறோம். அவங்க எதிரியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன பொருள் இருக்கோ எதை பண்ணுறோமோ ஒவ்வொரு நாளும் ஒன்று பண்ணி கொடுக்குறோம், 9 நாள் 10 நாளும். ஏன் கொடுக்குறீங்க?
அவங்க ஏதாவது திருப்பி கொடுப்பாங்க. அவங்க நம்ம சுண்டல் கொடுத்தோம், அவங்க நம்மளுக்கு சுண்டல் கொடுப்பாங்க. இல்லையே. எதையுமே எதிர்பார்க்காத கொடுக்கணும் ஒருத்தருக்கு, ஒரு பிராணிக்கு, ஒரு ஜீவனுக்கு. அதுக்காக தான் இதெல்லாம் வந்திருக்குங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம தேவசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். யாராவது செத்துட்டாங்க தேவசம் பண்ணுறோம், காரியம் பண்ணுறோம், இல்லை பண்ணுறோம் இல்லையா மாஸ்டர்ஸ்? இதெல்லாம் யாருக்கு போய் சேருது? உண்மையில் யாருக்கா போய் சேருதா? நீங்கள் பார்த்தீங்களா? எங்கே போய் சேருது? எங்கள் அப்பா செத்துட்டாரு, அவருக்கு வருஷம் வருஷம் நம்ம காரியம் பண்ணுறோம். காரியம் பண்ணும்போது பிண்டம் எல்லாம் வச்சு அந்த பிண்டெல்லாம் அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்றது பார்த்தோமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். ஓகே. ஒரு ஒரு ஏரிக்கடலை இது ஒரு குளத்து முன்னாடி ஒரு விவசாயி வந்திருக்கார். அதே குளம் முன்னாடி சில பிராமணர்கள் ஒரு காரியத்தை நடத்துகிறாங்க. அதுதான் என்ன கேட்குறாரு அவர். மறந்தால சொல்லும் போது என்னன்னு கேட்குறாரு. இந்த ஆளுடைய அப்பா வந்து செத்துட்டாரு, அவருக்கு நாங்கள் தேவசம் வைக்கிறோம், இந்த பிண்டப்படம் இதெல்லாம் இந்த பிண்டப்பட சோறில் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் அந்த செத்து போனவங்க சாப்பிட்றதுக்காக அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ரொம்ப அற்புதமாக இருக்கு, எப்போ செத்துட்டு போனேன் அவங்க சாப்பிட்றதுக்காக இவங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த விவசாயி நேராக அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு குளத்தில் இருக்கிற தண்ணியை 2 கையோட வாரி வாரி கொட்டுறாரு வெளிப்பக்கம். சரி, இவங்க தேவசம்லாம் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு ரொம்ப நாளைக்கு கொட்டுறாரு அவர் கண்டினியூஸாக. கொட்டே இருக்கும்போது கொட்ட பிறகு இவங்க வந்து கேட்டாங்க இந்த விவசாயி, இல்லையா நீ பண்ணுற அப்படின்ட்டு. சாமி, என்னுடைய பயிர் இங்கே தான் இருக்குது, வயக்காட்டு இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அதுக்கு நான் தனிப்பேறேன் இந்த குளத்துலேருந்து கையில் ஊற்றிட்டு. இவங்களாம் சிரிச்சிட்டாங்க. என்ன அது, உனக்கு என்ன அறிவு இருக்கா? உனக்கு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த வயக்காட்டுக்கு தண்ணி இங்கேருந்து பாயிரியா நீ அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அந்த விவசாயி ரொம்ப அறியாத்தனமாக சொன்னார், சாஸ்திரிகளே, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் அந்த மனுஷனுடைய அப்பா செத்துட்டாருன்ட்டு அவருக்கு நீங்கள் பிண்டம் மூலமாக சாதத்தை வச்சிங்க, அவங்க சாப்பிடுவாங்கன்ட்டு. அவங்க செத்து போனவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எந்த லோகத்தில் இருக்காங்க தெரியாது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் சோறு வச்சுருக்கீங்க, அந்த சாதம் கண்ணுக்கு தெரியாத எதுவுமே இல்லாத அவங்க சாப்பிடும்போது கண்ணுக்கு தெரிகிற 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற என்னுடைய வயக்காட்டுக்கு இது தண்ணி ஏன் போகாது அப்படின்னு கேட்டாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாஸ்டர்ஸ். இவங்க சொன்னது கேட்டனாக்கா இதுவும் நடக்கணும், ஆனால் அவங்க சிரிக்கிறாங்க. எப்படியா அறிவு கட்டம் தரம் நீ பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதுதான் நடக்கிறது மாஸ்டர்ஸ். இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா பாவனை தான் இம்பார்ட்டன்ட்டு. இங்கே முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா கொடுக்கறன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தேவசம் பண்ணுறதுனால இல்லை விரதம் பண்ணுறதுனால என்ன ஆறுது அப்படின்னாக்கா இன்னொரு ஜீவனுக்கு இந்த பிண்டெல்லாம் எங்கே வைக்கிறீங்க? நீங்கள் பிண்டெல்லாம் எடுத்து மாட்டுக்கு வைக்கிறீங்க, பசு மாட்டுக்கு வைக்கிறீங்க, இல்லை அக்னியில் போய் தானம் பண்ணுறீங்க, இல்லை தண்ணியில் போய் கலந்துறீங்க. என்ன ஆகுதுப்பா? தண்ணியில் இருக்கிற ஜீவன்களை சாப்பிட்றது. மாட்டுக்கு வச்சிங்கன்னா அது இன்னொரு ஜீவன் சாப்பிட்றது. காக்காக வைக்கிறீங்க பிண்டம், காக்கா சாப்பிட்றது, இன்னொரு ஜீவன் சாப்பிட்றது. ஸோ அந்த பூஜையில் அந்த விரதம் அந்த தேவசம் விதி முறையெல்லாம் பண்ணுறதுக்கு சாஸ்திரிகள் கூப்பிட்டு நீங்கள் அவருக்கு பணம் கொடுத்தது தானே. அவங்க பணம் கொடுத்தா நீங்கள் அவன் விதிமுறை பண்ணுறதுனால, அவன் மந்திரம் சொல்கிறதுனால அவங்க குடும்பம் வாடுறது. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ ஆக மொத்தத்தில் எதையுமே விரும்பாத நம்ம இன்னொரு ஜீவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் புண்ணியம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னாக்கா உண்மையிலே இந்த சாப்பிட்றதா இந்த ஆன்மா? இல்லையா? ஆன்மா எதுவுமே சாப்பிடாது.
ஸோ இங்கே என்ன முக்கியமான கொடுக்கறது அந்த குணம் நம்மளுக்கு வரணும். எதையுமே விரும்பாத. பார்த்தீங்களா? அது எப்படி வரும்? நார்மலாக வராது. அதனால பயம் பிடிச்சி, நீ நீ இந்த மாதிரி பண்ணதான் உங்கள் அப்பாவுக்கு சோறு கிடைக்கும். இங்கே ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் நம்ம பண்ணுவோம். ஆனால் மேல் லோகத்தில், பூலோகத்தில் ஒரு வருஷம், மேல் லோகத்தில் ஒரு நாள். அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா அங்கே டெய்லி சாப்பாடு வர மாதிரி. அது மாதிரி ஏதோ ஒரு பயத்தை காட்டி, இல்லை சாப்பாடில் அலைவார் அப்படின்ட்டு ஒரு பயத்தை காட்டி நம்மளை கொடுக்கறதுன்ற குணத்தை பழக்கப்படுத்தணும். இல்லாட்டி கொடுக்க மாட்டீங்க. அதுக்காக தான் இதெல்லாம் வருதுங்க. அந்த குணம் வரணும். எதுவுமே விரும்பாத கொடுக்கணும். பார்த்தீங்களா மாஸ்டர்? இதெல்லாம் பாத்திர சுத்தி. ஸோ இந்த மாதிரி இதுதான் இது பின்னாடி இருக்கிற அர்த்தம், பொருள். நம்ம பண்ற அத்தனை காரியங்களுக்கும், எல்லா வழிபாடு விதிமுறைகளுக்கும் இதுதான். இன்னும் சொல்ல போனாக்க நம்ம இந்த ஒவ்வொரு விரதம் பண்ணும்போது சில பிரதாந்தங்கள் பண்ணுவோம். நம்ம எல்லாம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை திருஷ்டியில் வச்சுட்டு தான் இந்த விதிமுறைகள் நடக்கிறது. விநாயகர் விரதத்தை நீங்கள் பண்ணும்போது எதை வைப்பீங்க? நீங்கள் கொழுக்கட்டை வைப்பீங்க. எந்த சீசனில் வருது? ஆகஸ்டில் வருது. அதுக்கு பிறகு என்ன வரப்போகிறது? மழைக்காலம் வரப்போகிறது. மழைக்காலம் வரும்போது நிறைய வியாதிகள் வரும். அதே மாதிரி கொழு வரும்போது நவம்பரில், அக்டோபர் நவம்பரில் வரும். அதான பிறகு என்ன, மழை காலம் வருது. அப்போ நிறைய வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாதிகள் வருதுனாக்கா உங்களுக்கு நிறைய நிறைய பாக்டீரியாவில் வந்து, கிருமிகளில் வந்து அது வியாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வியாதி வரும்போது வியாதி எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு வரணும். அந்த வியாதி எதிர்ப்பு சக்தி வரணும் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவு சாப்பிடணும். பார்த்தீங்களா? அதனால தான் நீங்கள் இந்த கொழு இருக்கும்போது, இல்லாட்டி விநாயகர் எல்லாம் இருக்கும்போது கொழுக்கட்டை, பழங்கள், அப்புறம் பருப்பு தானியங்கள். பாருங்க, என்னது சுண்டல், பட்டாணி, அப்புறம் கடலை, இதெல்லாம் இதான சாப்பிட்றோம் பாருங்க. இதெல்லாம் என்னது? தேங்காய், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வியாதி எதிர்ப்பு சக்தி கொடுக்குறது, புரோட்டீன் ஃபுட்டு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா இனிமேல் வர மழை காலத்தில் வர்ற அந்த கிருமிகள் மூலயமா வர வியாதியை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். நம்ம ஆரோக்கியத்தை திருஷ்டியில் வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம். பாருங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு பூஜை காரியம் இருக்கிறது, ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு விதமான உணவுப் பொருட்கள் தயார் பண்ணுறோம். தீபாவளி அன்னைக்கு நீங்கள் நைவேத்தியம் வச்சிங்கன்னாக்கா அது நீங்கள் பருப்பு, அப்புறம் வந்து அப்புறம் வந்து இந்த வெள்ளத்தோட பண்ண அந்த பானகம், அது சாப்பிட்றீங்க. அதில் நீங்கள் சாப்பிட்டீங்க, வேலை எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், புரோட்டீன் ஃபுட் அதிகமாகும். ஸோ எல்லாமே நம்முடைய ஆரோக்கியத்தை திருஷ்டியில் வச்சுக்கிட்டு எதுவுமே விரும்பாத இன்னொரு ஜீவனுக்கு கொடுக்கறதுக்கு இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோங்க. பார்த்தீங்களா? துர்கா பூஜை அன்றைக்கி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். பெரிய பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி பந்தலை போட்டு, சீரியஸ் செட்டை போட்டு, லைட்டு போட்டு, மைக் செட்டு போட்டு, பயங்கரமாக சவுண்டு போட்டு பயங்கரமான ஆர்ப்பாட்டத்தில் பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் 10 அடி விக்கிரம் பண்ணாக்கா பக்கத்தில் இருக்க தெருவில் இருக்கிறோம் 15 அடி விக்கிரம் பண்ணுவோம். அடுத்த வருஷம் அவன் 15 அடி விக்கிரம் பண்ணான்னு இன்னைக்கு இந்த அடுத்த வருஷம் நான் வந்து 20 அடி விக்கிரம் பண்ணுவேன். என்னங்க நடக்க போகிறது? அதில் விக்கிரம் பெருசாக பெருசாக பண்ண இந்த 9 நாள் பஜனை பண்ணி காதை உடைக்கிறதுனால மைக் செட் வச்சு என்ன வர போகிறது? ஒன்றும் வரப்போகிறது கிடையாதுங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுங்கோ தெரியாதையோ அந்த மைக் செட்டு வைக்கிறதுக்கு ஆள் இருப்பான், சீரியஸ் லைட்டு போடுறதுக்கு ஆள் இருப்பான், சமையல் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பான். ஸோ ஆக மொத்தத்தில் உன்னோட ஜீவங்களுக்கு நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு சீரியஸ் செட்டு போடுறான், சும்மா போடுவானா? அவனுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? அவனுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம்னாக்கா அவன் குடும்பம் வாழ்கிறது இல்லையா? நம்மளுக்கு தெரியாதையே இன்னொரு ஜீவன் வாழ்கிறதுக்கு நம்ம
வழிகாட்டுறவங்க. அதுதாங்க இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பெருமையா நான் இது பண்ண அதை பண்ண 20 அடி வச்சேன், 30 அடி வச்சேன், 40 அடி வச்சேன், 50 அடி வச்சேன், 100 அடி வச்சு வைக்கிறத. அது கிடையாதுங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க மனப்பூர்வமா இன்னொரு ஜீவனுக்கு நீங்க பண்ண ஆரம்பிங்க, அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. அதுதாங்க உண்மையை தேவை. எதுவுமே எதிர்பார்க்காத பண்ற வேலை அதான் நிஷ்காம கர்மா. அந்த குணம் நம்மளுக்கு வரணும். வெறுமனை சொன்ன வராது. அதனால இந்த பூஜை முறைகள் வச்சு ஏதோ ஒரு பயத்தை காட்டி நீ பண்ணா புண்ணியம் வரும், இல்லை பாவம் வரும். பாவம், ஐயோ பாவமா, பயம். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இதெல்லாத்து பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன, நம்ம குணங்கள் நம்மளுக்கு மாறணும். அதனாலதான் இந்த பூஜை முறைகள் அலையப்பாயிர மனதை ஒரே இடத்துல நிக்க வைக்கிறதுக்கு, ஒரே இடத்துல நிக்க வச்சு எல்லா காரியங்களும் விதிமுறை பழக்கம் பண்றது. அந்த பாவனையோட பண்ணீங்கன்னாக்க மற்ற யோசனை வராது, இன்னொரு யோசனை வராது. அப்ப அந்த அளவுக்கு நீங்க பாத்திரம் சுத்தமா இருக்கா இல்லையா, இல்லை கண்ணாமண்ணான யோசனை வர்றதோட அந்த அளவு சுத்தமாச்சா இல்லையா, கண்ணாமண்ணான யோசனை வர்றதோட நம்மளுக்கு நம்ம மனம் தூய்மையா இருக்கு. ஒரே விஷயத்து மேல யோசனை பண்றது அது எவ்வளவு மேலு. ஸோ அதுக்கு தான் ஒரு ரூபத்தை வச்சு, ஒரு நாமத்தை வச்சு, ஒரு விதிமுறையை வச்சு மனம் ஒரே விஷயத்து மேல மட்டும்தான் யோசனை பண்றதுக்கு இந்த வழிமுறையை நம்ம வச்சிருக்கோங்க. எதுவுமே எதிர்பார்க்காத உன்னோட ஜீவனுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு, அந்த குணம் நம்மளுக்கு வரத்துக்கு, அதுக்காக தான் இதெல்லாம் வந்திருக்குங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அதுக்காக தான் இதெல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு விதிமுறையும் ஒவ்வொரு பூஜையிலையும் நம்ம உணவுகள், அந்த உணவுகள்லாம் நம்மளுக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கு, மேல்படுத்துறதுக்கு, வியாதி எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு. பெருசாக பாருங்க, எல்லாம் நம்மளுக்கு தான். ஏங்க நம்ம தானே கடவுள், நம்ம உள்ள இருக்கிறதா கடவுள். தேவன் தான் தேவாலயம், இந்த ஜீவன் தான் தெய்வம். பார்த்தீங்களா? ஸோ தெரிஞ்சோ தெரியாதையோ நம்மளை பயம் பிடிச்சி பண்ண வச்சிருக்காங்க. அதனால மாஸ்டர்ஸ் இங்க நம்மளுக்கு என்னன்னாக்க பாவனை முக்கியம். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை கூட சொல்லியிருக்காரு நம்ம கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில. என்ன சொல்லியிருக்காரு, எந்த பாவனையை நம்ம பண்ணணும், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பத்திரம்னாக்க இலை, ஒரு இலையாவது கூடிய நல்ல பாவனையுடைய. புஷ்பம், ஒரு பூ போட்டாலும் பரவாயில்ல, ஆனா நல்ல பாவனையோட போடு, நல்ல மனதோட போடு. பத்திரம் புஷ்பம் பலம், இல்லை ஒரு பழத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல. தோயம், தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தாலும் போதும்பா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா ததாசி. அதை மனப்பூர்வமா யார் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கொடுக்குறவங்க அந்த அந்த பொருளை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்லியிருக்காரு. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை சொல்லியிருக்காரு. ஸோ இதோடைய உண்மையான பொருள் என்ன, உண்மையான ஆன்மீக அர்த்தம் என்னன்னாக்க, பத்திரம் அப்படின்னாக்க சலனம். அது பத்திரம் எப்படி இருக்குங்க, நம்ம இலை எப்படி இருக்கும், அப்படியே காத்துல அசைட்டே இருக்கு. அது எதை குறிக்கிறது, அதை அலைப்பாயிர மனதை குறிக்கிறது. ஸோ அந்த மனதை, அலைப்பாயிர மனதை எனக்கு அர்ப்பணம் பண்ணணும். புஷ்பம், புஷ்பம்னா புஷ்பம் எப்படி அப்படியே ஃபுல்லா அது அது ஃபுல்லா வளர்ச்சி அடையிற புஷ்பம் இல்லையா. வளர்ச்சி அடையிறதுனாக்க புத்தியை வளர்ச்சி அடையும், புத்தியில வளர்ச்சி அடையணும். பத்திரம் புஷ்பம் பலம், பலம்னாக்க கோரிக்கையோடு எதிர்பார்த்து பண்ற ஒரு காரியம். ஸோ எந்த விதமான கோரிக்கை எதிர்பார்க்காத காரியங்கள் பண்ண, அந்த பலனை எனக்கு உற்று. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணமஸ்து இல்லையா. ஸோ அந்த மாதிரி
பலன். எந்த விதமான உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் எனக்கு கொடுத்துரு. பலம், தோயம், இது எல்லாத்தையும் சேர்த்து வர்ற அந்த தண்ணீர் தத்துவத்தை எனக்கு அர்ப்பணம் பண்ண. இது எல்லாத்தையும் நீ அர்ப்பணம் பண்ண நான் பார்த்துப்பேன். எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையும் ஸ்வீகரிப்பேன். இதுதான் பகவான் சொன்னது. ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுத்தணும். இல்லாண்டி என்ன பிரயோஜனம்? இல்லாண்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. பார்த்தீங்களா? ஸோ மாஸ்டர்ஸ் அப்ப எந்த விதமான பூஜை பண்ணாக்க சரியான பூஜை. அப்ப எப்படி பூஜை பண்ண? பூஜை பண்ணக்கூடாதா? கோயிலுக்கு போகக்கூடாதா? அப்படின்னாக்க கட்டாயம் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிடுறதுக்கு பிச்சை கேட்கறது கிடையாதுங்க. பகவான் கிட்ட போயிட்டு பிச்சை கேட்கறது கிடையாது. எதுக்கு வேணும் அது வேணும் பிச்சை கேட்கறது கிடையாது. ஏன்னாக்கா அவங்க யாவது கொடுக்க மாட்டாங்க, எதுவும் நம்ம கிட்ட நம்ம கிட்ட எடுத்துக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலே பகவானை நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறதா இருந்தானாக்க, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், இப்போ தேங்காய் பழத்தை அர்ப்பணம் பண்ணி பூஜாரிகிட்ட கொடுத்து நம்மக்காக அவங்க பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணி பாதி தேங்காய் உடைச்சிக்கிட்டு பாதி தேங்காய் எடுத்துட்டு நம்ம திருப்பி வருவார். நீங்கள் வந்தவுடனே தட்டில் என்ன பார்ப்பீங்க? நீங்கள் அந்த தேங்காயில் பாதி தேங்காய், நம்ம கொடுத்த தேங்காய், முதல்ல நம்ம கொடுத்த தேங்காய் வந்ததா இல்லையா? இல்லை நம்ம கொடுத்த தேங்காயில் பாதி தேங்காய் அவர் உடைச்சா இல்லையா? அந்த பாதியில் பெரிய பாகம் வந்திருக்கா, சிறிய பாகம் வந்திருக்கா? அதுதான் நம்ம பார்வை போவோம். பார்த்தீங்களா? எப்படி எப்படி பாருங்க, நம்ம பாவனை எப்படி இருக்கு பாருங்க. பெரிய தேங்காய் பாகம் எடுத்து வந்திருக்காரா, இல்லை சிறிய பாகம் எடுத்து வந்திருக்காரா? பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பாவனை போகிறது நம்மளுக்கு. ஸோ உண்மையிலேயே கடவுள் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்தாரு. ஏன்னா நீ கொடுக்குற சின்ன தேங்காய்க்கா அவர் கொடுக்குறத நீ கேட்கறதா கொடுத்துடணும். அவர் உண்மையிலே கடவுள் கொடுத்துருவாரு. அப்படின்னாக்க பூஜை பண்ணுற பூஜாரி காலையிலேருந்து காலைல 5 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரையும் அவர் கடவுள் முன்னாடி உட்காந்துருக்கா இல்லையா? அப்போ அவருக்கு எது கேட்டாலும் அவர் கொடுத்துடணும் இல்லையா? கடவுள் கொடுக்குறாரா? இல்லையே. அவர் நம்ம பூஜை பண்ணி எடுத்து வர இதில் தட்சிணை எவ்வளோ போடுவார்னு பார்க்குறாரு. ஆர்த்தி பிளேட்டில் நம்ம எவ்வளோ தட்சிணை போடுறோன்னு பார்க்குறாரு. நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அவர் பிச்சை எடுக்கிறாரு நம்மக்கிட்ட இருந்து. ஸோ உண்மையிலே கடவுள் முன்னாடி அவர் பூஜை பண்ணுறதுனாக்க அவர் எல்லாருமே கொடுத்துடணுமே. அவர் கோடீஸ்வரன் ஆயிருக்கணுமே. அங்கே இருக்க வேண்டிய அவசியமே இருக்காத. நடக்கிறதா பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்து வெளில எடுத்து வந்து இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணுறீங்க? அந்த தேங்காய் பழம் சாப்பிட்றதுக்காக உட்காடுறீங்க. அதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க இல்லை மாஸ்டர்ஸ்? எல்லா கோயில்களும் சக்தி க்ஷேத்திரங்கள், ஆற்றல் இருக்கிற இடம். அந்த இடத்துல நம்ம உட்காந்து தியானம் பண்ணணும். அதுக்காக தான் போகணும். நீங்கள் பிச்சை கேட்கறது கிடையாது போகிறது. ஏன்னா நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் பகவானுக்கு எதுவும் கொடுக்க மாட்டார், வாங்கிக்க மாட்டார். நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வச்சு நீங்கள் உழைப்பு தான். நீங்கள் விசுவாசம் வச்சால் வைக்காது. நீங்கள் உழைச்சிங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். பார்த்தீங்களா? ஆனால் அவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை நீங்கள் வச்சு, அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் உழைப்பீங்க. அந்த நம்பிக்கை வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்படின்ட்டு அந்த பாவனைக்காக தான் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோங்க. அப்போ சரியான பூஜை எப்படி பண்ணுறது? சரியான பூஜை எப்படி பண்ணுறதுனாக்க, பூஜை எப்படி வந்திருக்கு, எப்படி பண்ணுறதுக்கு கண்ணுக்கு தெரியாது. நாம ரூபம் இல்லைனாக்க நம்ம ஒத்துக்க மாட்டோம். மன ஆலாபாயமானதை ஒரே இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு பூஜை முறை வந்திருக்கு. அப்போ அது எப்படி வருது? எப்படி பூஜை பண்ணுறது? அது ஆலயப்பாயமான கண்டம்னா போகாத அப்படின்னாக்க மாஸ்டர்ஸ் விநாயகர் வந்திருக்கார், உட்கார வச்சாச்சு, பூஜை பண்ணுறோம். ஓகே ரைட். விநாயகரை வர வைச்சிங்கன்னாக்க எந்த விடுதலை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறோமோ அந்த மாதிரி பாவனையோட நீங்கள் வர வைக்கணும். நம்ம கண்ணு திருஷ்டி, நம்ம எண்ணம் அந்த படத்துலேருந்து அந்த விக்கிரத்துலேருந்து அசையக்கூடாது. உண்மையிலே விநாயகர் வீட்டுக்கு வந்த மாதிரி ஆவாகயாமி வரவேற்பு எப்படி இருக்கு, உண்மையிலே அவர் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாவனை நீங்கள் பண்ணுங்க. வந்த உடனே அவருக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி, கால் கழுவுறது தண்ணி கொடுத்து அவர் கை கால் கழுவுறது எப்படி இருக்கு அந்த பாவனையில நீங்க இருங்க. பார்த்தீங்களா?
அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு உள்ளே வந்த பிறகு அவருக்கு ஆச்சமணியம் ஒரு கிளாஸ் டம்ளருக்கு தண்ணி கொடுக்குறீங்க, அவர் தண்ணி சாப்பிட்ற மாதிரி. உண்மையிலேயே அந்த பாவனையோட நீங்க ஆச்சமணியம் பண்ணுங்க. அடுத்தது ஸ்நாபயாமி, அவர் சாணம் பண்றாரு. உண்மையிலேயே அவரை நீங்க குழப்பாட்டுறீங்க. அந்த பாவனையோட நீங்க குழப்பாட்டுங்க. ஸ்நாபயாமி என்ற அந்த மந்திரம் வரும்போது ஓம் ஆபோ ஜிஷ்டா மயோக தானோ ததாதன மகேர்ணாய சிகிச்சை யோகசிரத மூர்த்தः தஸ்ய பஹனைத்தேன உச்சிதீரோ மாத்திரः தஸ்மா அரங்கமாயோ எஸ் அக்ஷரா எனக ஆப்போ ஜனய தாதினா. இதுதான் சாண மந்திரம். இந்த மந்திரம் பண்ணும்போது நீங்களே அவரை குழப்பாட்டுற மாதிரி. அவருக்கு எல்லாம் குளிச்ச சோப்பு சீக்கால போட்டு நீங்க குழப்பாட்டுற மாதிரி. அவரெல்லாம் குளிச்ச பிறகு டவல் எடுத்து வந்து தலையை துடைக்கிற மாதிரி, உடம்பு ஃபுல்லா துடைக்கிற மாதிரி. இந்த பாவனையோட நீங்க பூஜை பண்ணி பாருங்க. அப்போ வேற எப்படிங்க யோசனை வரும்? பார்த்தீங்களா? அதான் சொல்லிட்டேன் இல்லையா, பத்திரம் புஷ்பம் பழம் தேயும் ரூபே பக்தா. பாவனை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பாவனை வரும்போது வேற யோசனை வராது. பார்த்தீங்களா? அவருக்கு சோத்திரம் பண்ணும்போது அவருடைய புகழ்கள், சோத்திரமான புகழ் தானே. என்ன சோத்திரம் பண்ண சொல்லுவாங்க, சோத்திரம்னா புகழ் தானே. ஓகே, அவர் புகழ் தான் நம்ம பாடுறோம். விநாயகர் வரும்போது ஓகே, ஓம் சுமுகாயனமா. சுமுகாயனமா நல்ல முகம் இருக்கிறவன். ஏகதந்தாயனமா ஒரே தந்தம் இருக்கவருக்கு. லம்போதராயமா பெரிய 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 வயர் இருக்கிறவர். ஸோ இந்த மாதிரி சோத்திரம் பண்ணும்போது அந்த மாதிரி சுமுகாயனமா நல்ல முகம் இருக்கிறவன். அவர் பார்த்தாக்க நீங்க ஏன முகம் இருக்கும், ஆனா உண்மையில அவர் முகம் நல்ல முகம். இந்த மாதிரி பாவனையோட விக்னராஜாயனமா, சூக்காயனமா, ஏகதந்தாயனமா, கபிலாயனமா, கஜகர்ணக்காயனமா, யானக்காதைகள், லம்போதராயனமா, விகடாயனமா, விக்னராஜாயனமா, சூர்பகண்ணாயனமா, கணாத்தியக்ஷாயனமா, பாலச்சந்திராயனமா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. அந்த அர்த்தத்துல இருக்கிற பாவனையோட நீங்க பூஜை பண்ண ஆரம்பிங்க. உண்மையிலே விநாயகர் நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அப்ப எப்படிங்க மனம் உங்களோட இடத்துக்கு போகும்? பார்த்தீங்களா? நீங்க நைவேத்தியம் சாப்பாடு வைக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்க சாப்பாடு உலகத்தை எடுத்து விநாயகருக்கு நீங்க ஊட்டுற மாதிரி. அவர் சாப்பிட்டு ஓ நல்லா இருக்குப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குப்பா அப்படின்ட்டு அவர் ருசியை ரசிச்சு பண்ற மாதிரி. அந்த மாதிரி பாவனை நீங்க பண்ணுங்க. எப்படிங்க உன்னோட யோசனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? பாவனை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன்னோட யோசனை வராது. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பாவனைகளோட நீங்க பூஜை பண்ணீங்க, வேற யோசனை வராது. கண்ணா மண்ணான்னு வர்ற அலைப்பாற மனத்தை ஒரே விஷயத்து மேல நம்ம ஊற்றி வைக்கிறோம். பாத்திர சுத்தி முதல்ல அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஸ்லோவா அந்த மாதிரி ஆரம்பிச்சு உண்மையிலேயே விநாயகர் வந்த மாதிரி அந்த பாவனை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்க கொஞ்ச நாள் அந்த மாதிரி பூஜை பண்ணீங்கன்னாக்க கண்ணுக்கு தெரிகிற உருவம் கண்ணு திறந்த இருப்போம், கண்ணுக்கு தெரியாதுங்க. அந்த நிலைமைக்கு நம்ம போடுவோங்க. பார்த்தீங்களா? அதுதான் எண்ணமற்ற நிலைமை. அந்த நிலைமை வருங்க. அந்த நிலைமை வரத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்பம் கட்டம் கண்ணாமண்ண வர மனதை அலைப்பாற மனதை கம்மி பண்றதுக்கு ஒரே எடுத்து வரத்துக்கு வந்தது தான் பூஜை. ரூபத்திலேருந்து அரூபத்துக்கு போயிடுவோம். கண்ணுக்கு தெரிய ரூபத்திலேருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத அரூபம் அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. நீங்க பூஜை முறைகளை நீங்க பண்ணீங்கன்னாக்க அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வழிபாடுலாம் வந்திருக்குங்க. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ பாருங்க, இது பின்னாடி எவ்வளவு அர்த்தம் இருக்குன்ட்டு. அதனால நம்ம
அதனால தான் கிருஷ்ண பகவான் கூட ஆரம்பிச்சிருக்காரு. கோட்டி பூஜை சமஸ்வரம் பூஜையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு அவர். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார், கோடி வாட்டி பூஜை பண்ணணுன்ட்டு. இது எப்படி பண்ணுவோன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வர வர என்ன பண்ணால் என்ன நடக்கும்ன்ட்டு தெரிஞ்சுக்கலாம், எந்த நிலைமைக்கு போவோம்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் பூஜை பற்றி இவ்வளோ விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன். நான் நம்ம பண்ணுற மூட நம்பிக்கையோட நம்ம பண்ணக்கூடாது, நம்ம குணங்களை மாறத்துக்கு தான் நம்ம பண்ணணும். இந்த விஷயத்த ரொம்ப நல்லபடியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தமோட நம்ம பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக நான் சமயத்தை எடுத்துக்கிட்டு இதை பற்றி நான் சொன்னேன். பூஜை நம்ம பண்ணணும், அது எதிர் கிடையாது. ஆனால் எந்த பாவனையோட பண்ணணும், விரதம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் எந்த பாவனையோட பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஆர்வத்துக்காக நீங்கள் வெளியில் இருக்கிறவங்க காட்டுறதுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னாக்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வெளியில் இருப்பீங்க, உள்ளுக்கு பயணம் செய்யறதுக்கு ரூபத்திலேருந்து அரூபத்துக்கு போகணும், நாமத்திலேருந்து நாம் இல்லாத நிலைமைக்கு போகணும், அனாமிக நாமத்துக்கு போகணும். அந்த விஷயத்துக்காக தான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் கிருஷ்ணகுரு சொல்லியிருக்காரு, பூஜையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே மாஸ்டர்ஸ், இன்னும் சில விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம போக இது இன்னையோட நான் இங்கே நிறுத்திடுறேன். ஓகே சார்.